This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in stock marketing, digital marketing, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர்னு கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து மாற்ற போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். அதான் யாருக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் மாற்ற போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா வேல்யூ இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆதாரில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லாகின் பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் செலக்ட் த டைப் ஆஃப் ஆன்லைன் ஆதார் அப்டேட்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுறது அப்டேட் ஆதார் ஆன்லைன் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணமோ அவங்க, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவனுடைய அட்ரஸை எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் ஃபேமிலி ஹெட்டாக இருக்காங்களோட அவங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி ஸோ உங்களுடைய ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அட்ரஸாக மாற்றிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் ரெக்கார்டு ஃபார் அப்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஹெட் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இங்கே டைப் பண்ணி முடித்தோடனே அவருடைய ஆதாரில் பதிவாயிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபேமிலி ஹெட்டினுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு உங்களுடைய ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபேமிலி ஹெட் ஆஃப் ஃபேமிலியினுடைய ஆதாரில் வந்து கண்டிப்பாக வந்து மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெட் ஆஃப் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்பாங்க. ஸோ இதில் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் டு டைப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை தான் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஸ் பர் நோட்டிஃபைடு ஃபார்மேட் ஃபார் ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்ட் அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நான் இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக வந்து பேமெண்ட் ப்ராசஸ் போயிடும். ஸோ 50 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்டேட் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணும் செலக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடுக்கு போய்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ, கார்டு, நெட் பேங்கிங், வேலெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷனில் பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும்
செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது இந்த SRN சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஏன் அப்படின்னா இந்த நம்பரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி ஹெட்னுடைய லாகினில் போய்ட்டு ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேண்ட் லாகினை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேமிலி ஹெட் இருக்காரு இல்லையா, அவருடைய ஆதார் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தது இல்லையா, அதில் உங்களுக்கு ஒரு SRN நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். உடனே இந்த அக்செப்ட் அப்படின்ற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். இந்த அக்செப்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் அவருடைய அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார், ஓகே பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அக்செப்டன்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 நாள், மேக்ஸிமம் 90 நாள், 15 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே உங்களுடைய ஆதாரில் அந்த ஹெட் ஆஃப் ஃபேமிலியில் என்ன அட்ரஸ் இருக்கோ அவருடைய அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து அப்டேட் ஆகிடும். மினிமம் 15 நாள், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் வந்து ஆகும். ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதாரில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுடைய ஃபேமிலி, அதாவது ஹெட் ஆஃப் ஃபேமிலியுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும்.